ஹாப்பி மார்னிங் गाइस. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் ஹுண்டாய் கிரெட்டா. கிரெட்டா பார்த்தோன்னா டீசல் வேரியன்ட். கிரெட்டா பார்த்தோன்னா என்னோட பிரதரோட தான் வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகல சொல்லியிருந்தாங்க. வெஹிக்கிளோட ஸ்பேர் கீ பார்த்தோன்னா நம்ம கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கிட்டு நேராக போய் செக் பண்ணி பார்த்தது பேட்டரி தான் வீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம எப்பவும் பேட்டரி வாங்குற ப்ரோக்கு கால் பண்ணோம். அவர் பார்த்தோன்னா லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கப்பா, நாங்கள் வந்துடுறேன்னு சொன்னாங்க. ஸோ நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே அரைவ் ஆகிட்டாரு. ஸோ நியூ பேட்டரி பார்த்தோன்னா ஓல்டு பேட்டரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் நியூ பேட்டரி பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ ஓல்டு பேட்டரி அவர்கிட்ட கொடுத்துட்டு நியூ பேட்டரி போட்டு வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணோம். வெஹிக்கிள் சூப்பராகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஹைடில் ரன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு அகைன் 3 to 4 டைம்ஸ் வெஹிக்கிளை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கணும். நியூ பேட்டரி தானே ப்ரோ, இது எதனால் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ பேட்டரியாக இருந்தாலும் எனி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தது அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணும்போது வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு ஏசி அண்ட் ஹெட்லைட் ரெண்டுமே ஆன் பண்ணிவிட்டு வெஹிக்கிளோட ஆல்டர்னேட் அவுட்புட் கரெக்டாக தான் சப்ளை ஆகுதான்றதையும் செக் பண்ணிக்கணும். அவுட்புட்டோட வோல்டேஜ் கரெக்டாக தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ பார்த்தோன்னா வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜென்ரல் செக்அப் பண்ணிட்டு தான் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால நம்ம பிரதருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கே டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பியாச்சு. தேங்க்யூ.